இந்த போராட்ட வடிவங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தியதும் சாத்வீகத்தையே சாகடித்ததும் தான் திலீபனின் உண்ணா நோன்பு. அவர் அந்த ஆகுதியாக்கிய போது இந்திய தேசியமே பிரதிபலிக்க முடியாத தான் கொண்டு வந்திருந்த ஒரு உண்ணாவிரத போராட்ட நடைமுறையை இன்னொரு தேசம் அதை அனுசரித்த பொழுது அதனை ஏற்புடையதாக்காமல் அதுவும் நீர் ஆகாரம் இன்றி இருந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் அந்த உயிராகுதி என்பது பல செய்திகளை சொல்லி செல்கின்றது. அது ஒரு இந்திய அரசுக்கு எதிரான போராட்டமாகவும் அதே நேரம் ஈழ விடுதலை போராட்டத்தின் ஒரு முக்கிய தொடுபுள்ளியாகவும் அல்லது அந்த போராட்டத்தை மாற்றி அந்த போராட்டத்திற்கு மக்களிடையே பெருத்த ஆதரவை ஏற்படுத்திய ஒரு மைய புள்ளியாகவும் இருக்கின்ற அவர் ஒரு மக்களின் சொத்து. இது சிங்களவர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல, இது பௌத்த தலைமையை கொண்ட அல்லது பௌத்த ஆண்மையை கொண்ட சிங்கள அரசிற்கு எதிரான போராட்டம் என்பதை தலைவர் அவர்கள் வடிவாகவே விளங்கப்படுத்தியிருந்தார். இந்த மனித உரிமை அவலங்கள் அல்லது இனப்படுகொலை என்பது ஒரு ஏற்கப்படுகின்ற பட்சத்திற்கு வரும் அல்லது காணாமல் போனவர்களுக்கான விசாரணையும் இறந்தவர்களுக்கான நீதியும் வெளிநாட்டு அழுத்தத்தின் பேரில் அல்லது வெளிநாட்டு பிரசன்னத்துடன் ஏற்படும் என்கின்ற நிலைமைகளை எல்லாம் புறந்தள்ளி இல்லாமல் செய்தது கூட இவ்வாறாக கட்சிகள் பல பிரிவுகளாக இணைந்து தங்களுடன் இணைந்து செயற்படாதவர்களை தவிர்த்து செயற்படுவது அல்லது தாங்கள் இந்த போராட்டம் இறந்தவர்கள் இவர்களுக்காக போராடவில்லை அல்ல இறந்தவர்கள் இவர்கள் பதவி வகிப்பதற்காக ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு ஆட்சி மையத்தில் பதவி வகிப்பதற்காக இறக்கவில்லை, ஆனால் அவர்களுடைய இறப்பை வைத்து வாழ்கின்ற ஜீவிதம் செய்கின்றவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். அவர் ஒரு மக்களின் சொத்து. அவர் இந்த ஒரு தனிநபர்களாலும் உரிமை கூறப்பட முடியாதவர். அவ்வாறு இருக்கின்ற ஒருவரின் வழிபாட்டு இடத்திற்கு செல்வதற்கு இன்னொருவருக்கு ஒரு கட்சி தடை விதிப்பது என்பது மிகவும் அநாகரிகமான செயல். அதாவது இது மனித அவலங்களின் பேரில் தங்களை உயிர்க்க வைத்திருக்கும் ஒரு குழுமத்தின் ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல் என்பதை தவிர இந்த மேலதிக வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் இதில் செய்ய முடியாது. மனிதர்கள் மத்தியிலும் மக்கள் அதாவது இந்த இனங்கள் மத்தியிலும் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு விஷம போக்கான போக்கில் இவ்வாறு பயணிப்பது என்பது கண்டிக்கப்பட வேண்டிய நிகழ்வு. இது அதாவது தயவு செய்து யாரும் உரிமை கூறாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் பதவி பெறுவதற்காகவும் அல்லது உங்கள் ராஜேந்திர கடவுள் சீட்டை பெறுவதற்காக பாராளுமன்ற பதவிகளை பாய்ப்பதற்காகவும் அவர்கள் மரணிக்கவில்லை. எனவே அவர்களுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். இவர்கள் தூயவர்கள், இவர்கள் பரிசுத்தவாதிகள் அல்லது இவர்கள் இனவாதம் கலவாதவர்கள் என்கின்ற எந்தவித அதாவது நியாயப்படுத்தலையும் இங்கே மேற்கொள்ள முயலவில்லை. தமிழர்களுடைய பிரிவுதான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்பதை யாருமே மறக்க முடியாது. இந்த அமைச்சரின் வருகை என்பது நிச்சயமாக சில வேளைகளில் அது ஒரு ஆக்கு சக்தியாக இருந்திருக்கும். எவ்வாறு என்றால் மற்றவர்கள் கூட கனதி செய்கின்ற ஒருவராக திலீபனின் தியாகம் என்பது மதிக்கப்படுகின்றது என்கின்ற நிலையை கொண்டு வந்திருக்கும். அதை விடுத்து இன்று அங்கே ஒரு பிறல் நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பிறல் நிலைக்குரிய தகமை இவர்களுக்கு இருக்கின்றதா என்றால் அறவே இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொது வழிபாடாக இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வில் யார் கலந்து கொள்ள வேண்டும் யார் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடுக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் ஜனநாயகம் பேசுவதற்கோ அல்லது மனித உரிமை பேசுவதற்கோ தகுதியற்றவர்களாக மாற்றப்படுகின்றீர்கள். மற்றவனுடைய அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மற்றவருடைய அந்த மனித சுதந்திரத்தை அல்லது அவர்களுக்குரிய ஒரு அதாவது ஒரு ஆராதிக்கும் உரிமையை அல்லது அனுஷ்டிக்கும் உரிமையை வழங்க மறுப்பது என்பது நிச்சயமாக ஒரு கேவலமான செயல். வரிசையில் CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:01 இருக்கிறது. இது நாங்கள் சமூக அரசியல் பரப்புகள் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான அதனுடைய சரிப்பிழைகளை ஆராய்வதற்கு அந்த வகையில் ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது மிக மிக முக்கியமான ஒரு வாரம். தியாக தீபம் திலீபன் அவர்களினுடைய நினைவு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உலகெங்கிலும் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் அந்த நினைவேந்தலை தாங்கள் இருக்கிற நாடுகளிலே அனுஷ்டித்தும் அந்த விடுதலை தீயை விடுதலை வேட்கையின் அந்த தழலை
மக்களை தங்களுடைய தங்களுடையவர்களிலே குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லாமல் கடத்தி கொண்டிருக்கிற காலப்பகுதிகள் இவைகள். ஆக தமிழ் தேசிய பரப்பை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி. அதே நேரம் ஆண்டாண்டு காலமாக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தியாக தெய்வம் திலீபன் அவர்களினுடைய உண்ணாவிரதம் அது வெறுமனே உண்ணாவிரதம் இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக செய்கிற ஒரு போலியான உண்ணாவிரதம் போல இல்லாமல் தான் நேசித்த மண்ணுக்காகவும் அதனுடைய மக்களுக்காகவும் அவர்களுடைய உண்மையான விடுதலைக்காகவும் இப்பொழுதும் ஆயுத போராட்டத்தை குறை சொல்லுபவர்களுக்கு எப்போதுமே நாங்கள் ஞாபகப்படுத்துவது தியாக தெய்வம் திலீபன் அவர்களினுடைய அந்த அஹிம்சா வழி போராட்டத்தை தான். அப்படி ஒரு மாபெரும் முன்னுதாரணமாக இருந்திருக்கக்கூடியவரினுடைய காலப்பகுதி. ஆக அதை நாங்கள் நினைவு கூறுகிற காலகட்டத்திலே அது நினைவேந்தல் அவருடைய நல்லூர் மூன்றலிலே வழக்கம் போலவே இந்த வருடமும் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதையொட்டி இன்றைக்கு புதிதாக ஒரு கசப்பான செய்தியினை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை குறித்து தான் இன்றைய நாள்ல நாங்க பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவை இந்த உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. மிக நீண்ட காலமாக இந்த விடுதலை போராட்டம் முடிவுக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடும் சரி, அதற்கு முன்னம் இருந்தும் சரி, நாங்கள் குரல் எழுப்புவது எல்லாம் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக அல்லது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஒரு பொறுப்பு கூறலை தான் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். அந்த பொறுப்பு கூறல் என்பது வெறுமனே எங்களுடைய பக்கத்துல இருந்து மாத்திரம் சர்வதேசத்திடம் இருந்து மாத்திரம் கிடைக்கின்ற ஒன்றல்ல. எங்கள் எதிராளி அல்லது யார் எங்களுக்கு அநீதி இழைத்தார்களோ அந்த பக்கம் இருந்து அந்த பொறுப்பு குரல் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நீண்ட கால கூக்குரலாக இருக்கிறது. ஆக அது கடந்த காலங்களிலும் கூட சில முக்கியமான நினைவு நிகழ்வுகள் போராட்ட நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்ட பொழுது சில அரசியல் கட்சிகள் அங்கே வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதை யார் செய்தார்கள் என்றால் பொதுமக்கள் செய்யவில்லை. பொதுமக்களுடைய விருப்பு என்னென்றால் அங்கே எல்லாரும் பிரசன்னமாவது என்பது, இல்லாவிட்டால் எதிரணியில இருந்து ஒருவர் பிரசன்னமாகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் நீங்கள் எங்கள் போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், நீங்கள் எங்கள் நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆக உங்களினுடைய பிரசன்னம் என்பது சர்வதேசத்தினுடைய கண்கள்ல எங்களுடைய போராட்டத்திற்கு இன்னுமே வளர்ச்சியிருக்கிற ஒன்றாக இருக்கும். ஆக இப்படி இருக்கும் தியாக தெய்வம் திலீபன் அவர்களினுடைய நினைவேந்தல் நிகழ்விற்கு கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வருகை தந்திருந்த போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவரை அந்த இடத்திற்கு பிரசன்னமாக கூடாது என்று மும்முரமாக ஒரு தடையினை பிறப்பித்த காட்சியினை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது சமூக வலைதளங்களிலும் சரி, அங்கே செயற்படுகிற சமூக செயற்பாளர்கள் மத்தியிலும் பெரும் அதிருப்தியையும் இருபக்க கருத்துக்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த போராட்ட வடிவங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தியதும் சாத்வீகத்தையே சாகடித்ததும் தான் திலீபனின் உண்ணா நோன்பு. அவர் அந்த ஆகுதியாக்கிய போது காந்தியே அல்லது காந்திய தேசியமே தன்னை அதாவது பிரதிபலிக்க முடியாத தான் கொண்டு வந்திருந்த ஒரு உண்ணாவிரத போராட்ட நடைமுறையை இன்னொரு தேசம் அதை அனுசரித்த பொழுது அதனை ஏற்புடையதாக்காமல் அதுவும் நீர் ஆகாரம் இன்றி இருந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் அந்த உயிராகுதி என்பது பல செய்திகளை சொல்லி செல்கின்றது. அது ஒரு இந்திய அரசுக்கு எதிரான போராட்டமாகவும் அதே நேரம் ஈழ விடுதலை போராட்டத்தின் ஒரு முக்கிய தொடுபுள்ளியாகவும் அல்லது அந்த போராட்டத்தை மாற்றி அந்த போராட்டத்திற்கு மக்களிடையே பெருத்த ஆதரவை ஏற்படுத்திய ஒரு மைய புள்ளியாகவும் இருக்கின்ற அவர் ஒரு மக்களின் சொத்து. அவர் இந்த ஒரு தனிநபர்களாலும் உரிமை கூறப்பட முடியாதவர். அவ்வாறு இருக்கின்ற ஒருவரின் வழிபாட்டு இடத்திற்கு செல்வதற்கு இன்னொருவருக்கு ஒரு கட்சி தடை விதிப்பது என்பது மிகவும் அநாகரிகமான செயல். அதாவது இது மனித அவலங்களின் பேரில் தங்களை உயிர்க்க வைத்திருக்கும் ஒரு குழுமத்தின் ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல் என்பதை தவிர இந்த மேலதிக வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் இதில் செய்ய முடியாது. இதற்கான காரணம் என்னவென்றால் இன்று அவர்கள் செய்திருக்கின்ற நிலைமை அந்த அமைச்சருக்குரிய ஆதரவை மட்டுமல்ல அந்த கட்சிக்குரிய ஆதரவையும் அங்கே உள்ள மக்கள் மத்தியில் கூட்டப் போகின்றது. அந்த கட்சி சில வேளைகளில் இவர்கள் கூறுவது போல இனவாதம் கலந்த கட்சியாகவும் அல்லது கடந்த கால போரின் பொழுது இராணுவத்திற்கு உதவி செய்த கட்சியாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அதே கட்சியைத்தான் யாழ் மாவட்ட மக்களே தங்களின் முதன்மை பிரதிநிதிகளாக தெரிவு செய்திருக்கின்றார்கள்.
அவ்வாறானவர்களை மேலும் வளர்வதற்காக ஒரு ஊக்கு சக்தியாக இந்த கட்சியின் இந்த தொண்டர்கள் இவர்கள் நிச்சயமாக ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த திலீபனின் கடந்த கால நினைவு தினங்களின் பொழுது இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து அம்பாறை, திருகோணமலை என அவரது உருவப்படத்தை எடுத்து சென்று தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக இவர்கள் செய்கின்ற அந்த செயற்பாடு என்பதை நாங்கள் கண்டிருந்தோம். அது நிச்சயமாக வரவேற்கக்கூடியது ஒன்றல்ல. தமிழ் உணர்வை வலுப்படுத்துவதானால் மற்றவர்களையும் இணைத்து செய்ய வேண்டும். இல்லை, நாங்கள் தான் தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்கின்ற வகையில் இவ்வாறான செயற்பாடுகளை எடுப்பதென்பது புரள்வுகளை கொண்டிருக்கும். நாங்கள் தையிட்டியில் அதை கண்டிட்டிருந்தோம், அல்லது நாங்கள் உண்மையிலேயே மற்ற இந்த முல்லைத்தீவில் இடம்பெற்ற போராட்டங்களின் பொழுதெல்லாம் கண்டிருந்தோம். இவ்வாறாக இந்த இனம் பிரித்து அழித்தல் என்பது அவர்களை அறியாமலே நடக்கின்றது. அதுதான் இன்று இந்த மனித உரிமை அவலங்கள் அல்லது இனப்படுகொலை என்பது ஒரு ஏற்கப்படுகின்ற பட்சத்திற்கு வரும், அல்லது காணாமல் போனவர்களுக்கான விசாரணையும் இறந்தவர்களுக்கான நீதியும் வெளிநாட்டு அழுத்தத்தின் பேரில் அல்லது வெளிநாட்டு பிரசன்னத்துடன் ஏற்படும் என்கின்ற நிலைமைகளை எல்லாம் புறந்தள்ளி இல்லாமல் செய்தது கூட இவ்வாறாக கட்சிகள் பல பிரிவுகளாக இணைந்து தங்களுடன் இணைந்து செயற்படாதவர்களை தவிர்த்து செயற்படுவது, அல்லது தாங்கள் இந்த போராட்டம் இறந்தவர்கள் இவர்களுக்காக போராடவில்லை, அல்ல இறந்தவர்கள் இவர்கள் பதவி வகிப்பதற்காக ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு ஆட்சி மையத்தில் பதவி வகிப்பதற்காக இறக்கவில்லை, ஆனால் அவர்களுடைய இறப்பை வைத்து வாழ்கின்ற ஜீவிதம் செய்கின்றவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். இந்த நிலையில் இந்த அமைச்சரின் வருகை என்பது நிச்சயமாக சில வேளைகளில் அது ஒரு ஆக்கு சக்தியாக இருந்திருக்கும். எவ்வாறு என்றால் மற்றவர்கள் கூட கனதி செய்கின்ற ஒருவராக திலீபனின் தியாகம் என்பது மதிக்கப்படுகின்றது என்கின்ற நிலையை கொண்டு வந்திருக்கும். அதை விடுத்து இன்று அங்கே ஒரு பிறல் நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பிறல் நிலைக்குரிய தகமை இவர்களுக்கு இருக்கின்றதா என்றால் அறவே இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொது வழிபாடாக இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வில் யார் கலந்து கொள்ள வேண்டும் யார் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடுக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் ஜனநாயகம் பேசுவதற்கோ அல்லது மனித உரிமை பேசுவதற்கோ தகுதியற்றவர்களாக மாற்றப்படுகின்றீர்கள். மற்றவனுடைய அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மற்றவருடைய அந்த மனித சுதந்திரத்தை அல்லது அவர்களுக்குரிய ஒரு அதாவது ஒரு ஆராதிக்கும் உரிமையை அல்லது அனுஷ்டிக்கும் உரிமையை வழங்க மறுப்பது என்பது நிச்சயமாக ஒரு கேவலமான செயல். இவ்வாறு எடுத்து பாருங்கள், இன்று சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் அந்த கட்சியின் தலைவர் சிங்கள கட்சிகளுடனும் ஏனைய தமிழ் கட்சிகளுடனும் தமிழ் கட்சிகளுடனும் அங்குள்ள நடைமுறைகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்களுடன் இருக்கின்றனர். நாளை அவர் பாராளுமன்றம் திரும்பும் பொழுது அனுரதிசரகுமார் நாயக்காவோ அல்லது இதே அமைச்சரை சொல்லும் பொழுது அவர் தனிப்பட்ட ரீதியில் மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்லலாம். ஆனால் இங்கே இந்த மனிதர்கள் மத்தியிலும் மக்கள் அதாவது இந்த இனங்கள் மத்தியிலும் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு விஷம போக்கில் இவ்வாறு பயணிப்பது என்பது கண்டிக்கப்பட வேண்டிய நிகழ்வு. இது அதாவது தயவு செய்து யாரும் உரிமை கூறாதீர்கள். அவர்கள் உங்களுக்காக அதாவது நீங்கள் பதவி பெறுவதற்காகவும் அல்லது உங்கள் ராஜேந்திர கடவுள் சீட்டை பெறுவதற்காக பாராளுமன்ற பதவிகளை பாய்ப்பதற்காகவும் அவர்கள் மரணிக்கவில்லை. எனவே அவர்களுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். அதனைத்தான் கூற முடியும். நிச்சயமாக மிக மிக ஆழமாக அதை சரியாக தெளிவுபடுத்தி இருந்தீர்கள். முதலாவது திலீபன் அவர்களினுடைய உண்ணாவிரதம் எந்த கட்சிக்குமானது அல்ல, எந்த கட்சியும் அதை உரிமை கோருவதற்கு. இரண்டாவது, ஒருவர் நினைவேந்துகிற உரிமையினை யாராலுமே மறுக்க முடியாது. அது நாங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இதற்காகத்தானே நாங்கள் எவ்வளவு காலமும் போராடுகிறோம். தெற்குக்கு இது புரிய வேண்டும், அரசியல் தலைமைகளுக்கு இது புரிய வேண்டும். ஆக அவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ அந்த இடத்திலே அவர்கள் பிரசன்னமாகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில எங்களுடைய போராட்டத்தை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், எங்கள் வாதத்தோடு அவர்கள் நிற்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இன்னொரு பக்கம் திலீபனினுடைய உண்ணாவிரதம் நிகழ்ந்தது வெறுமனை தமிழர்களுக்காக மாத்திரமல்ல, சிங்கள மக்களுக்கும் சேர்த்துத்தான் அவர் அதை செய்தார். இப்பொழுதும் அண்மையிலே கூட ஒரு சிங்கள பிரதேசத்தில இருந்து சிங்கள மொழியிலே திலீபன் அண்ணாவுக்கான நினைவேந்தல் நூல் வெளியிடப்பட்டிருந்தது. அவர்கள் பாடல்களை பாடுகிறார்கள். ஆக நாங்கள் எப்படி ஒருவரை நினைவேந்த கூடாது, அந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று தடுக்க முடியும்? அது முற்றுமுழுதாக ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற
தங்களுடைய சொந்த அரசியல் காழ்ப்புணர்வுகளுக்காக அவர்கள் நிகழ்த்துகிற நிகழ்ச்சி நிரலாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்துல இன்னொன்றை நான் ஞாபகப்படுத்துகிறேன். முற்றிலும் ஒன்றுக்கொன்று முரணான விஷயம். அதாவது தமிழ் தரப்பிலே இருந்து கொண்டே கடந்த காலங்களில் துரோகிகளைப் போல இல்லாவிட்டால் தன் மக்களை சொந்த மக்களை காட்டிக் கொடுக்கிறவர்களாகவே இருந்திருக்கிற டக்ளஸ் தேவானந்தா தரப்போடு நெகிழ்ச்சி போக்கை கடைபிடிக்கிற இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்படி ஒரு தேசிய கட்சி, அவர்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு எதிராளியாக வெளிப்படையாகவே இருக்கிறார்கள். அவர்கள் விடயத்திலே இவ்வாறு கெடுபிடியோடு இருப்பது என்பது முன்னுக்கும் பின் முரணாக இருக்கிறது. ஆக இந்த இந்த இப்படியாக மக்கள் உளமாற நினைவு கூறுகிற மிக சென்சிட்டிவான இந்த மாதிரியான விடயங்களை தங்களுடைய சொந்த அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிற தமிழ் அரசியல் கட்சிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், இது ஒரு தேசிய கட்சி என்று பார்க்கக்கூடாது, ஒரு அரசின் பிரதிநிதி, அவ்வாறுதான் பார்க்க வேண்டும். கட்சி சார்ந்த அவர் ஒரு கட்சியின் பிரமுகராக வந்திருந்தால் வேறு நிலைமை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக வருகின்ற பொழுது, அமைச்சர் ஒரு அந்தஸ்து உள்ள என்பது மாத்திரமில்லாமல் கனதியான நிலையில் உள்ள ஒரு அமைச்சராகவே சந்திரசேகரன் அவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவ்வாறான ஒரு அமைச்சரின் வருகையை தடை செய்ய, அவர் ஏதோ நீங்கள் கூறியது போல 5ஆம் படையாக இருந்தோ அல்லது அந்த கூலிப்படையாக இருந்தோ தனது செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் அல்ல. அவர்கள் இந்த தங்களுடைய கட்சி சார்ந்த அல்லது இடதுசாரி சார்ந்த கோரிக்கைகளில் நம்பிக்கை வைத்து சென்ற தமிழர்களாகவும் தங்களை அடையாளப்படுத்தியவர்கள். அவர்களுடைய நிலைமை என்பது தற்பொழுது எவ்வாறு இந்த நிலைக்கு அவர்கள் இட்டு சென்றது என்கின்ற ஒரு காரியத்தை பார்ப்போமாக இருந்தால், மக்களிடையே ஏற்பட்ட இலகுத்தன்மை அல்லது மக்களுடைய பரிவர்த்தனை அல்லது மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையேயான உறவாடல் மற்றும் அவர்கள் தங்களால் அந்த நாடி பிடித்து பார்க்கப்படுகின்ற தன்மைகள் என்பன நிச்சயமாக இவ்வாறான ஒரு இலகுத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும். அதற்காக இவர்கள் தூயவர்கள், இவர்கள் பரிசுத்தவாதிகள் அல்லது இவர்கள் இனவாதம் கலவாதவர்கள் என்கின்ற எந்தவித அதாவது நியாயப்படுத்தலையும் இங்கே மேற்கொள்ள முயலவில்லை. ஆனால் ஒரு சராசரி மனிதராக இவ்வாறு வருகின்ற பொழுது, இந்த கட்சிகள் இவ்வாறு செயற்படுகின்ற பொழுது, அங்கே அவர்கள் தங்களுடைய தேசியம் சார்ந்த அல்லது இந்த ஒரு ஒடுக்கப்படுகின்ற இனத்திற்காக போராடுகின்ற தன்மையை இழக்கின்றார்கள் என்பது முதல் கருத்து. அதிலும் இங்கே ஒன்றை பார்க்க வேண்டும் பிரியா, அதாவது தமிழர்களுடைய பிரிவுதான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்பதை யாருமே மறக்க முடியாது. எவ்வாறு இந்த தமிழர்கள் 5 தரப்புகளாக பிரிந்து நின்றார்களோ அதுதான் அவர்களுடைய வெற்றிக்கான காரணமாக இருந்தது. இந்த 5 தமிழர் தரப்புகளும், அதாவது தமிழர்களின் தரப்பாக தமிழரசு கட்சி ஒரு ஏறக்குறைய 3ஆக பிளவுபட்டது. அதைவிட தமிழ் மக்கள் விடுதலை முன்னணி, அதைவிட அந்த பொது வேட்பாளர்களை நிறுத்திய ஒரு கட்சியின் குழுமம், அதைவிட இன்னொரு அந்த தமிழ் அரசு கட்சியில் இருந்து பிரிந்தவர்கள் ஒரு குழுமம் என கேட்டு அந்த அவ்வளவு வாக்குகளை இணைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக தமிழ் தேசியம் என்பது அங்கே வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு தேர்தலின் பொழுது தேசியத்தை நினைத்தார்களா என்றால் அறவே இல்லை. தேசியம் என்பது அவர்களுக்கு ஏதோ ஒரு புடலங்காய் அல்லது முருக்கங்காய் போன்று தங்களுடைய தேவைக்காக அல்லது தங்களுடைய பாவனைக்காக பாவிக்கின்ற ஒரு பொருளாக மாறிவிட்டது என்பதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். இதனை நாங்கள் அதாவது ஒரு சாதாரண விடயமாக கூறவில்லை. அவர்களுக்கு நிச்சயமாக தேவை என்னவென்று சொன்னால் பதவி மற்றும் தங்களுடைய இருத்தல். அந்த இருத்தலுக்காக அவர்கள் அவ்வாறான நடைமுறைகளை மேற்கொள்கின்றார்கள். எனவே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறுவதை விட இலங்கை அரசின் ஒற்றையாட்சியின் கீழ் பதவிகளையும் சுகங்களையும் அனுபவிக்க முயல்கின்ற கட்சிகள் என்று கூறுவதுதான் உண்மையானே அதாவது அழகாக இருக்கும். அல்லது அவர்களுக்கு இப்பொழுது அதாவது வடக்கு கிழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்கான அபிவிருத்திகளில் அக்கறை இல்லாதவர்களாக
இருந்துவிட்டு இவ்வாறு மக்கள் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களை தெரிவு செய்து அவர்கள் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கு எதிரான கோஷங்களை எழுப்புவது கூட ஒரு அவலட்சகரமான விடயமாக இருக்கின்றது. அதாவது நீங்கள் கிடைத்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பிரதேசத்தை உங்களுடைய பாராளுமன்ற பதவிகளின் மூலம் எடுக்கப்படுகின்ற நிதிகளின் மூலம் செய்யாமல் அந்த நிதிகளை எல்லாம் அவ்வாறு புறந்தள்ளிவிட்டு இப்பொழுது ஒரு இரண்டாம் தரப்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களே அந்த வேலைகளை செய்ய முயல்கின்ற பொழுது அவர்களை எதிர்ப்பது போன்ற கோஷங்களை காட்டுவதும், அல்லது குறிப்பாக உண்மையிலேயே இந்த செம்மணி விவகாரத்தில் கூட அவர்களும் இரண்டகம் கலந்த நிலை இல்லாமல் கூறுகின்றார்கள். செம்மணி தொடர்பான விவகாரத்தை தாங்கள் முனைப்பாக எடுப்போம் என்று. ஆனால் அதன் நம்பகத்தன்மை என்பது போக போகத்தான் தெரியும். ஆனால் அதற்குரிய குரலாக அதாவது இணைந்து போகின்ற ஒரு தன்மை அல்லது இந்த மக்களுடைய நாடி பிடிப்பின்படி செல்கின்ற தன்மையை அவர்கள் கவர்ச்சிகரமாக கைப்பற்றி விட்டார்கள். அதனை நாங்கள் ஏற்க வேண்டும். அதாவது அந்த கட்சி என்பது மக்களின் நாடி அறிதலை பிடித்து அதன் வழி செல்கின்றது என்பது உண்மை. எனவே இப்பொழுது நாங்கள் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறாமல் இப்பொழுது வடக்கு கிழக்கில் இருப்பவர்களை கூற வேண்டியது அவர்கள் தமிழ் தேசியத்தை தங்கள் ஆதாயத்திற்காக பயன்படுத்தும் கட்சிகள். அல்லது இல்லாவிட்டால் கனேடிய தூதுவரும் இந்திய தூதுவரும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் சென்று சந்தித்து நீங்கள் இவ்வாறு பிரிந்து கேட்டால் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் பிரசன்னம் குறையும், அது உங்கள் கோரிக்கைகளுக்கு ஒரு பலவீனமான பதிலை தரும் என்பதை கூட அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. எனவே அவர்களை தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறுவதை சற்றே தள்ளி வைப்போம். நிச்சயமாக மிக மிக ஆழமான பார்வை, அது மிக அர்த்தப்படுகிற ஒரு புரிதலோடான வார்த்தைகளவைகள். ஆக உண்மையிலுமே இது எப்படி இருக்கிறது என்றால், இப்படி ஒரு நிகழ்வு வருகிற போது இது நாங்கள் அமைத்த மேடை, அதுல இன்னொருத்தர் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது, இன்னொருத்தர் கவனத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சி நிரலோடு செய்கிற செயற்பாடுகளாகவே இருக்கிறது. இது இதற்கு முன்னமும் நிகழ்ந்திருக்கிறது. நமது தமிழ் கட்சியை சார்ந்தவர்களே அந்த இடங்களுக்கு வரக்கூடாது என்று வீதிகளிலே வைத்து அவர்களை அவமரியாதை செய்து நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். என்னவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு கட்சியை அரசியலுக்குள்ளாக அரசியல் ரீதியான ஒரு விடுதலையை நாங்கள் கோரி நிற்கிற பொழுது கட்சி அரசியல் என்பது அங்கே இன்றியமையாதது. அதே நேரம் தமிழரை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பாரம்பரிய கட்சி என்பது அது தேசிய தலைவரனுடைய வார்த்தைக்கு கீழே நாங்கள் கட்டுப்பட்டு மிக நீண்ட காலமாக நின்றிருக்கிறது. அதனுடைய சரி தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டி திருத்திக் கொள்வது நியாயமானது. ஆனால் பகிரங்கமாக பொது வழியிலே அவமரியாதை செய்து புறக்கணிப்பது எல்லாமும் அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல. அதை நாங்கள் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் குறித்து போராட்டங்களை நடத்துகிற போது நாங்கள் பார்த்திருந்தோம். அதுவுமே கண்டனத்தை பொது வழியிலே மக்கள் மத்தியில இருந்து பெற்றிருந்தது. நீங்கள் செய்வது எந்த அளவுக்கு சரி, இதற்குத்தானே நீங்கள் இவ்வளவு காலமும் கோருகிறீர்கள், பிறகு வருகிற போது நீங்கள் அவர்களை நிறுத்தினீர்களாக இருந்தால் இது எந்த விதத்திலும் நியாயமாக இருக்கிறது என்று. அதனுடைய அடுத்த கட்டமாக அதை செய்தவர்களும் ஒரு கட்சி சார்ந்தவர்கள் தான், பொதுமக்கள் கிடையாது. இப்பொழுதும் அப்படியான ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. ஆக இப்போது ஒரு கேள்வி எழுகிறது, எவ்வளவு தூரம் இந்த எதிர்த்தரப்பாளர்கள் இல்லாவிட்டால் தேசிய கட்சியை சேர்ந்தவர்களோ தெற்கை சேர்ந்தவர்களோ எங்களுடைய போராட்டங்களிலே அவர்களினுடைய பிரசன்னம் என்பது எவ்வளவு தூரம் ஆக்கப்பூர்வமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக ஆக்கப்பூர்வமானது என்று கூறுவதை விட அவர்களுடைய அடையாளப்படுத்தல் என்பது சில வேளைகளில் புரிதல்களுக்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தும். இவ்வாறு கூறுங்கள், நிச்சயமாக அவர்கள் வடக்கு கிழக்கு பிரிவையோ அல்லது சுயாட்சியையோ அல்லது சகல அதிகாரங்களும் கொண்ட ஒரு மாகாண சபையையோ ஏற்பார்கள் என்றால் அதற்குரிய பதில் இல்லை என்றுதான் அமையும். அதேவேளை மக்களுடைய பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அவற்றின் பால் சென்று அவற்றை செய்வது என்பது சமகால பிரச்சனைகளில் அவர்களுடைய பங்கு எவ்வாறு இருக்கும் என்றால் நிச்சயமாக தங்களுடைய பதவிகளை தக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதாவது அனுர திசர குமாரநாயக்கா என்கின்ற ஒரு அலையால் ஏற்பட்ட மாற்றமா வடக்கு கிழக்கில் தங்களுக்கு கிடைத்த இவ்வளவு ஆசனங்களும் என்று கேட்டால் ஆம், அதற்கான பதில் ஆம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய
அவருடைய கவனக்குறைவும் அவருடைய அந்த அதீத அலையும் அதற்கான காரணங்களாய் அமைந்திருந்தன. ஆனால் மறுபக்கமாக அதனை எவ்வாறு தக்க வைப்பது என்பதற்கான ஒரு படிமுறைகளை அவர்கள் சாதாரணமாகவே மேற்கொள்ள வேண்டிய கடப்பாட்டிற்குள் அல்லது ஒரு சிரமப்பாட்டிற்குள் இருக்கின்றார்கள் என்றால் தக்க வைத்தல் என்பது அங்கே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. கண்மூடி திறப்பதற்குள் இன்னும் ஒரு 3 ஆண்டுகளில் அங்கே ஒரு தேர்தல் இடம்பெறும். அந்த தேர்தலின் பொழுது தங்களுடைய பங்கு எவ்வாறு இருக்கும் என்று. எனவே இவர்களுடைய பங்கு பெற்றல் என்பது பொது நிகழ்ச்சிகளிலோ அல்லது இவ்வாறான நிகழ்ச்சிகளிலோ இருக்க போகின்றதா என்றால் ஆம், இருக்க போகின்றது. ஆனால் அதனை இவ்வாறு தடுப்பதால் என்ன நடக்கும் என்றால் நாங்கள் அந்த போராடுகின்ற குணம் அல்லது நாங்கள் மற்றவர்களுக்காக குரல் எழுப்புகின்ற களத்தில் இருந்து எண்மை அறியாமலே அகற்றப்படுகின்றோம். எனவே அதாவது நீங்கள் மற்றவர்களுடைய கருத்தை மதியாதவர்களாகவோ அல்லது மற்றவர்களுடைய மனித உரிமைகளை மதியாதவர்களாகவோ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்னொருவருக்காக போராடுகின்றோம் என்று கோஷம் எழுப்புவது ஒரு பொய்யகத்தன்மை. இதனை இன்னும் விளக்கமாக சொல்ல நாங்கள் முன்வருவோமாக இருந்தால் தெளிவாகவே விளக்கப்பட்ட விடயம், இது சிங்களவர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல. இது பௌத்த தலைமையை கொண்ட அல்லது பௌத்த ஆண்மையை கொண்ட சிங்கள அரசிற்கு எதிரான போராட்டம் என்பதை தலைவர் அவர்கள் வடிவாகவே விளங்கப்படுத்தி இருந்தார். அதன் மீதான போராட்டமாகவே இது கொண்டு செல்லப்பட்டது தவிர இது சாதாரணமாக ஏதோ ஒரு இனக்குழுமத்திற்கு எதிரான போராட்டமாக எப்பொழுதும் தன்னை அடையாளப்படுத்தவில்லை. அடையாளப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களை அதற்கான வழிகளை அது தொடர்ந்து கையாளவில்லை. எனவே இவ்வாறான ஒரு நிலைமை என்பது நிச்சயமாக இந்த கட்சிகள், அதாவது தேசியம் சார்ந்த கட்சிகள் நிச்சயமாக பங்கு பெற்றுவார்கள். ஆனால் அவர்களுடைய பங்கு பெற்றல் அவர்களுடைய நலன் சார்ந்ததாகவும் இருக்கும். ஆனால் அது தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்பதுதான் இங்கே உண்மையாக இருக்கின்றது. சில வேளைகளில் அவை நிச்சயமாக அதாவது தடுத்தல் என்பது ஒரு அடக்குமுறை. அந்த அடக்குமுறை பயன்படுத்தல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இதன் அடிநாதமாக இருக்கின்றது. நிச்சயமாக. ஆக மக்கள் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் மக்கள் விழிப்பாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் இப்படியான செயல்களில் ஈடுபடுவது இல்லை. உண்மையிலுமே இப்படியான விடயங்கள் வருகிற போது இதை யாருமே தங்களுடைய சுயலாப அரசியலுக்காகவோ தங்களது கட்சி அரசியலுக்காகவோ பயன்படுத்தாமல் இருக்கிறதுல நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அதே நேரம் நாங்கள் கண்மூடித்தனமான ஒரு பழமைவாதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டே இருப்போமாக இருந்தால் நல்லனவைகள் ஒரு நாளுமே நமக்கு நடக்கப் போவதில்லை. ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நிகழப் போவதில்லை. காரணம், நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இது ஒன்றுதான் வழி என்று இருக்கிறோம் என்றுதான் அதில் அர்த்தம். அதில் நிறைய முட்டாள்தனமாக உணர்ச்சி வசப்பட்டு செயற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமே ஒழிய கண்களை திறந்து ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே நேரம் ஒரு அரசு நமக்கு சாதகமாக செயற்படவில்லை அல்லது நியாயமாக செயற்படவில்லை என்கிற போது எந்த அளவுக்கு விமர்சனத்தை முன்வைக்கிறோமோ அது ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை செய்கிற போது அதை குறித்தும் நாங்கள் வரவேற்பதை மிக அவசியமானது. இன்றைக்கு ஒரு அரசு நினைத்தால் செம்மணி புதைகுழி அகழ்வை எப்பொழுதோ நிறுத்தி இருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் அந்த அகழ்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன என்றால் ஏதோ ஒரு பக்கம் தமிழர்களினுடைய பக்கத்திலே ஒரு கல் அசைந்திருக்கிறது. ஆக்கப்பூர்வமான வகையில் ஏதோ ஒன்றுக்கான வழியினை அது திறந்து விட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இன்னொரு பக்கம் இவ்வாறாக நிகழுகிற போது மக்கள் அதை காத்திரமான முறையிலே பார்க்க தெரிந்துவிட்டால் அது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆக இந்த மாதிரியான விடயங்கள் எதிர்காலத்திலே நிகழாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் விடுக்கிற ஒரு செய்தியாக இல்லாவிட்டால் அவருடைய தேவையாக இருக்கிறது. மிக அழகாக அதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல இருந்தீர்கள். ஆக இன விடுதலை என்பது வேறு, இன வரி என்பது வேறு. தமிழ் மக்களினுடைய போராட்டம் இன விடுதலைக்கான போராட்டம். அதை யாரேனும் மடைமாற்ற இல்லாவிட்டால் அதை ஒரு இனவரித்தனமான செயற்பாடுகளோடு அதை சித்தரிக்க முனைவது என்பது வெளிச்சத்தை நோக்கி நகருகிற எங்களுடைய பயணத்தை மறுபடியும் இருட்டுக்குள்ளே திருப்புகிற ஒரு முயற்சியாகத்தான் மாறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, மிக காத்திரமாக இந்த தலைப்பினை அணுகியமைக்காக. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.